ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். சரி, ஓகே. நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பற்றி வந்து ஒரு தப்பான புரிதல் வச்சுருக்காங்க. அதாவது வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒருத்தர் வந்து நான் வந்து ரொம்ப அழகாக இல்லை, வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு ஸ்ட்ரெஸ்ஸோடு பண்ணுறாங்க. ஒரு சிலர் பரவாயில்ல, நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வெயிட் லாஸ் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை வந்து வெயிட் லாஸை வந்து அழகோடு கனெக்ட் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப ராங் மெத்தட். நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணுறது வந்து அழகுக்காக கிடையாதுங்க, ஆரோக்கியத்துக்காக தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணுறோம். நம்மளுடைய அழகு வந்து நம்மளோட பாடியிலையோ நம்ம ஸ்கின்லேயோ நம்ம ஹைட்டாக இருக்கிறது, வெயிட்டாக இருக்கிறது, அதை பொறுத்தெல்லாம் வந்து நம்மளுடைய அழகு இல்லை. நம்மளுடைய உண்மையான அழகு எதுனா இங்கே தான் இருக்குது. அதாவது இங்கே மீன்ஸ் நம்மளோட பிரெயினில் தான் இருக்குது. அதாவது நம்மளோட பிஹேவியர் எப்படி இருக்குது, நம்மளோட வே ஆஃப் ஸ்பீச் எப்படி இருக்குது, நம்ம அடுத்தவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறோம், அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய உண்மையான அழகு இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ வெயிட் லாஸ் வந்து எப்படி பண்ணலாம்? இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. கீட்டோஜெனிக் டயட், பேலியோ டயட், இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து நம்மளுக்கு வந்து ஒத்து ஒரு மாதிரி எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ண முடியுங்கிறது தெரியாது. இந்த மாதிரி டயட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா இதுக்கு வந்து ஒரு டயட்டிஷியன் அல்லது நியூட்ரிஷன்கிட்ட போய் கன்சல்டேஷன் வாங்கி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். ஆனால் இப்போ நான் வந்து சொல்லக்கூடிய மெத்தட் வந்து எல்லாருக்கும் பொருத்தமானக்கூடியது. இது வந்து நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலாகவே மாற்றிக்கலாம். அந்த மாதிரி மெத்தடில் தான் நான் வந்து இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதை பற்றி வந்து சொல்ல போகிறேன். சரி, ஓகே. வெயிட் லாஸ் வந்து யாரெல்லாம் பண்ணணும், எது வந்து அதிக வெயிட் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா அது வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து 160 சென்டிமீட்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து நம்ம 100 மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற 60 இருக்கலாம், அதாவது 60 சென்டிமீட்டர், அதாவது அப்படின்னா அவங்க வந்து 60 கிலோகிராம் இருக்கலாம். இதுதான் அவங்களோட நார்மல் வெயிட். அப்படின்னா நார்மலாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதை விட அவங்க 70 80 அப்படி இருந்தாங்கன்னா அவங்க ஓவர் வெயிட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து அவங்க கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணி தான் வந்து ஆகணும். இப்போ 60 கிலோ இருக்கலாம் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 62 63 இருந்தாலும் நார்மல் தான். அதுக்கு 57 58 இருந்தாலுமே வந்து நார்மல் தான். ஓகே, இப்போ வந்து எப்படி வந்து நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணுறது. ஓகேவா? இப்போ வந்து எல்லோரும் என்ன வெயிட் லாஸ் பண்ணால் நம்ம வந்து 2 இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஒன்று ஒர்க் அவுட் பண்ணுறது, 2 வந்து நம்ம டயட். 2மே ஃபாலோ பண்ணணும். 2 சேர்ந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நல்ல ஒரு வெயிட் லாஸ் வந்து அடைய முடியும். நம்மளோட லைஃப் ஸ்டைலில் அதை வந்து கொண்டு வர முடியும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் அவுட், அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறது. ஒருத்தர் வெயிட் லாஸில் முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து உணவு தான் சொல்கிறாங்க. நம்மளோட உணவு வந்து 70% வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து காரணமாக இருக்குது. உணவு முறை ஃபாலோ பண்ணுறது மூலமாக வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மிச்சம் இருக்கிற 30% தான் ஒர்க் அவுட்டுக்கு வந்து சொல்கிறாங்க. அதிகமாக நம்ம வந்து ரொம்ப இதாக பார்க்க வேண்டியது வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் தான். அது வந்து 70%. மற்ற இருக்க 30% ஒர்க் அவுட் பண்ணுறது மூலமாக வெயிட் லாஸ் பண்ணலாங்காங்க. 30%னாலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். முதல்ல வந்து நம்ம ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் அதே இப்படி வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலில் கொண்டு வருது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு எடுத்த உடனே டெய்லி வந்து 1 மணி நேரம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சாப்பாடு வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுவாங்க. அப்படிங்கும்போது அந்த இது வந்து அவங்களால வந்து 1 வீக் தான் வந்து ஃபாலோ பண்ண முடியும். அப்புறம் வந்து அவங்க டயர்டாகி அப்படியே வெயிட் லாஸ் பண்ணுறதே விட்டுருவாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ஒர்க் அவுட்டை மட்டும், எக்ஸசைஸ் பண்ணுறது மட்டும் எடுத்துக்கலாம். சாப்பாட்டில் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். அதை வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு நாள் நம்மளால் ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க ஒரு 10 நிமிஷம் தான் பண்ண முடியும். சரி, விட்டு நெக்ஸ்ட் நாள் கொஞ்சம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம், அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கொண்டு போயிட்டு அப்புறம் கண்டிப்பாக வந்து 1 மணி நேரம் வந்து பண்ணணும். அப்போ தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியும். வெயிட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றவங்க ஒரு 20 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் வந்து பண்ணாலே போதும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து 1 மணி நேரம் பண்ணணும். சரி, அவங்க வந்து என்ன எப்படி வந்து பண்ணுறது? ஜிம்முக்கு போனால் தான் வெயிட் லாஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கி வச்சு தான் பண்ணணும். அதுக்கான வசதி நம்மகிட்ட இல்லை, நம்மளால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அது வந்து தப்பு. ஜிம்முக்கு போய் தான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும், எக்யூப்மெண்ட் வாங்கி தான் பண்ணணும்னு கிடையாது. நம்ம ஓன் பாடி வச்சு நம்மளே வந்து நிறைய பண்ணலாம். இப்போ ஸ்கூல்லலாம் நிறைய எக்ஸசைஸ்லாம் நம்ம வந்து பண்ணியிருப்போம் சின்ன பிள்ளைகள. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து நிறைய சேனல் இருக்குது. நம்ம நிறைய ஒர்க் அவுட் வந்து யூடியூப்பை பார்த்தே வந்து செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக
கண்டிப்பாக ஜிம்முக்கு போய் தான் பண்ணணும் இல்லை. ஒருத்தர் தன்னோட ஓன் பாடி யூஸ் பண்ணி பண்ணுற ஒர்க் அவுட் தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஜிம்முக்கு போகிறவங்களே நிறைய அங்கே இருக்கிற ட்ரெயினர் வந்து எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி செய்கிறது மட்டும் இல்லாமல் அது போக ஃப்ளோர் எக்ஸசைஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து தனியாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் ஜிம்முக்கு போகாமல் நம்ம யூடியூப் பார்த்தே நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். அதுக்கு வந்து நம்மளால் இப்போ வந்து அது டம்பிள்ஸ்லாம் வாங்கணும்னு நினைப்பாங்க. அது வந்து நம்மளால் ஈஸியாக வாங்க முடியும். ஆனால் ஒரு சிலர் அது கூட வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி அதை நம்ம வந்து டம்பிள்ஸாக யூஸ் பண்ணி வந்து செய்யலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் வந்து செய்யணும். அந்த மாதிரி யூடியூப் பார்த்து நம்ம எக்ஸசைஸ் வந்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா யோகா பண்ணலாம். இப்போ யோகா பண்ணுறவங்க வந்து காலையிலே பண்ணணும்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஈவினிங் வந்து பண்ணலாம். யோகா பண்ணும்போது நம்மளோட எம்டி ஸ்டொமக்கில் தான் செய்யணும். அப்படி இல்லை ஈவினிங் பண்ணுறனாங்க சாப்பிட்டு முடிச்சு ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் பண்ணணும். 3 மணி நேரம் எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் யோகா வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைன்னா வாக்கிங் வந்து போகலாம். அது வந்து ரொம்ப ஈஸி. வாக்கிங் போகிறத வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரன்னிங், சைக்கிளிங் இது எல்லாமே ஒரு எக்ஸசைஸ் தான். அப்படி இல்லாதவங்க வீட்டிலே ஒரு ரூம் கண்டிப்பாக இருக்கும். யூடியூப் பார்த்து நிறைய வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். அப்படி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது இப்போ யூடியூப்பில் தான் நம்ம வந்து பார்த்து ஆப்ஸ் ஒர்க் அவுட்டு, ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒரு ஒர்க் அவுட் வந்து வருஷம் ஃபுல்லாக அதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு டைப் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து பண்ணும்போது ஒரு 3 மாதம் தான் அது பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து வேறு எக்ஸசைஸை மாற்றணும். இப்போ நிறைய அந்த மாதிரி வீடியோஸ் போடுறவங்களே நிறைய போட்டுகிட்டே இருப்பாங்க. அதை மாற்றி மாற்றி நம்ம ஃபுல் பாடி ஒர்க் அவுட், ஆப்ஸ் ஒர்க் அவுட்டுன்னு மாற்றி வந்து பண்ணலாம். ஒரே டைப் ஆஃப் ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் மாற்றணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒர்க் அவுட்ஸ் வந்து இப்போ லேடிஸ் பண்ணும்போது பீரியட்ஸ் டைம் வந்து அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு 3 டேஸ் எடுத்துகிட்டு அப்புறம் பண்ணலாம். இல்லை லைட்டாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பண்ணிக்கலாம். ஒரு வாரத்தில் 5 நாள் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி ஏன்னா நம்ம வந்து இது ஃபுல் லைஃப் டைம் நம்ம லைஃப் ஸ்டைலே கொண்டு வர போகிறோம். அதனால நம்ம வந்து எப்படி வந்து கடைபிடிச்சா நம்ம வந்து லைஃப் ஃபுல்லாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக வந்து செய்யணும். அதாவது ஏதாவது ஒரு டைப் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து எடுத்துக்கணும். வாக்கிங்கோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளோர் ஒர்க் அவுட்டோ, யோகா, ரன்னிங், சைக்கிளிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் வந்து படிப்படியாக வந்து பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்ம என்ன ஃபுட்டு எடுத்துக்கிறோமோ அதை வந்து அப்படியே எடுத்துக்கலாம். இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம கொண்டு வர 1 மாதம் இல்லை 2 மாதம் கூட ஆகலாம். 1 மணி நேரம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அடுத்து வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தையே வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து எக்ஸசைஸ் நம்ம ஆரம்பிச்சிட்டோமா, நெக்ஸ்ட் வந்து நம்ம உணவு முறைக்கு வந்து வரலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 2000 கலோரி, அதாவது லேடிஸாக இருந்தாங்கன்னா 2000 கலோரி உணவு இதே போதுங்கிறாங்க. ஜென்ஸாக இருந்தாங்கன்னா 2400 கலோரி போதுங்கிறாங்க. அதாவது கலோரினா இப்போ நம்ம வந்து சோறு, இட்லி, தோசைலாம் சாப்பிட்றோம்னா அதெல்லாம் நம்ம பாடிக்குள்ளே போய் ஆக்சிஜனோட சேர்ந்து நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. இந்த எனர்ஜியை தான் நம்ம கலோரிங்கிறோம். இப்போ லேடிஸ்க்கு வந்து 2000 கலோரியே போதும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், காலையில் வந்து காஃபி இல்லைன்னா மில்க்கு, அப்புறம் மதியானம் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர், நடுவில் ஸ்நாக்ஸ் அப்படின்லாம் சேர்த்து நம்ம வந்து ரொம்ப அதிகமாக வந்து எடுத்துக்கிறோம் உணவு. இதுதான் நம்ம இதில் போய் ஃபேட்டாக மாதிரி ரொம்ப வந்து வெயிட்டாக இருக்கும். அப்போ வெயிட் லாஸ் அப்படிங்கும்போது ஒர்க் அவுட்டும் இருக்கணும், அதே சமயம் உணவு பழக்க வழக்கம் இருக்குது. இதுலேயும் சரியான ஒரு ஒழுங்குமுறை இருக்கணும். அந்த ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து 30%, மிச்சம் 70% நம்மளுடைய உணவு பழக்கத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன மெத்தடை வந்து ஃபாலோ பண்ண போகிறோன்னா, உணவு இதை வந்து குறைக்கிறது, போர்ஷனை வந்து கம்மி பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மெத்தடு தான். நம்மளுக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடையுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே ஃபுல்லு கம்மி பண்ணக்கூடாது. இப்போ காலையிலலாம் இப்போ நார்மலாக ஒருத்தங்க 4 இட்லி சாப்பிட்றாங்கன்னா அதுலேருந்து ஒன்று கண்டிப்பாக கம்மி பண்ணி தான் ஆகணும். காலையில் 3 இட்லி அல்லது 3 தோசை தான் வந்து சாப்பிடலாம். அதுவே நைட்டாக இருந்தால் 2 இட்லி 2 தோசை தான் சாப்பிட்றோம். அதில் அளவு முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க 2 தோசை சாப்பிட்டேன்பாங்க, ஆனால் பெருசாக இருக்கும். அந்த 2 தோசையில் நம்ம வந்து 4 தோசை செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. காலையிலலாம் ஒரு 3 இட்லி 3 தோசை அந்த மாதிரி சாப்பிட்லாம். நைட்லாம் ஒரு 2 சப்பாத்தினா ரொம்ப சின்ன ரவுண்டாக 2 தோசை அதே மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து குறைச்சிக்கணும். அதை வந்து இப்போது நைட்டுனாலும் ஒரு 4 தோசை சாப்பிடுவேங்கிறவங்க ஒரு 3 ஆக்கணும், அதுக்கப்புறம் 2 ஆக்கிடணும். இதை வந்து லைஃப் ஃபுல்லு ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம
நிறைய பண்ணுற மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னா, சோறு வந்து நிறைய வந்து சாப்பிட்றோம். நிறையன்னு சொல்ல முடியாது, நம்ம சாப்பிட்ற அளவே கொஞ்சம் தப்புன்னு தான் சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து சோறு வந்து இந்தளவுக்கு ஒரு கைப்பிடி அளவே போதும் அப்படிங்கிறாங்க. பொரியல் நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதே அளவே வந்து நமக்கு சோறு போதும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது சோறை டக்குன்னு வந்து நம்மளால் வந்து கட் பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வந்து எடுத்துடணும். ஒரு பொரியல் சாப்பிட்றோம்னா அந்த டெய்லி நம்ம வீட்டில் வந்து நிறைய அட்லீஸ்ட் ஒரு பொரியலாவது வைப்போம். அந்த பொரியல் கொஞ்சம் எடுத்துக்கணும், கொஞ்சம் சோறு எடுத்துக்கணும், குழம்புல இருக்கிற காய் இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவு வந்துடும். சாப்பிட்ட உடனே நமக்கு வந்து வயிறு வந்து ஃபில் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம வந்து சாப்பாடை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இது பண்ணணும். ஒரேடியாக இந்த சாப்பாடை விட்டுட்டேன் இது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்படி விட்டுட்டோன்னா நம்மளால முடியாது. அந்த சாப்பாடை திருப்பி சாப்பிடணும். இது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடவே மாட்டேன்னு விட்டுட்டா ஒரு 3 மாதம் இருக்க முடியும். அதுக்கப்புறம் முடியாது. ஐஸ்கிரீம் வந்து அளவு கம்மியாக ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எதுவுமே நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, லோ கார்ப் டயட் அப்படின்னு சொல்லிட்டு கார்போஹைட்ரேட் எடுக்கிறதே, அதை சோறுலலாம் கார்போஹைட்ரேட் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு சோறு சாப்பிட்றதே விட்டுறாங்க. அது வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து நம்ம ஜீன்லே இதாகிட்டு நம்மளுடைய பேரண்ட்ஸு, அது நம்ம பாட்டி தாத்தா எல்லாருமே சோறுலாம் சாப்பிட்டு தான் வந்திருப்பாங்க. அப்படிங்கும்போது சோறு வந்து நம்மளால் சாப்பிடாம அப்படியே விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விடுவோம், மறுபடியும் வந்து சாப்பிட்ருவோம். அதனால் எதுவுமே அளவு வந்து கொஞ்சம் குறைச்சி வந்து சாப்பிட்ணும். சாப்பிட்றதுலேயே நல்ல சத்தான பொருளை அளவை வந்து குறைச்சிட்டு நல்ல சத்து மிகுந்த இப்போ நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம், கீரைகள் நிறைய எடுத்துக்கலாம். இப்போ நெல்லிக்காய் சாப்பிட்லாம், அதில் நிறைய இருக்கும். நிறைய பேர் வந்து ஃப்ரூட் வந்து ஜூஸ் பண்ணி சாப்பிட்றாங்க. ஃப்ரூட்டை வந்து அப்படியே சாப்பிட்றது தான் நல்லது. நம்ம என்ன ஜூஸாக வந்து குடிக்கலாம்னா வெஜிடபிள்ஸை வந்து ஜூஸாக வந்து எடுத்துக்கலாம். இப்படி வெஜிடபிள்ஸ் பீட்ரூட் ஜூஸு, கேரட் ஜூஸு, ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏ ஃபார் ஆம்லா, பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கோகனட். இந்த இது வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள், அப்புறம் க்ரீன்ஸ்லாம் சேர்த்து ஒரு க்ரீன்ஸ் மீன்ஸ் கருவேப்பிலை, அப்புறம் துளசி, புதினா, அப்புறம் கொத்தமல்லி இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ வந்து தெரியும். கருவேப்பிலைனா ஓரளவு எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு நம்ம வந்து துளசிலாம் எடுக்க முடியாது. துளசிலாம் வந்து ரொம்ப ஹீட்டானது. துளசிலாம் கொஞ்சம் ஒரு 2, 3 அப்படி எடுத்துக்கணும். கொஞ்சம் குளிர் டைம்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி க்ரீன்ஸ்லாம் சேர்த்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஜூஸ் குடிக்கிறது. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸில் வந்து நம்ம வந்து ஜூஸ் அல்லது சூப் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். ஃப்ரூட்ஸை வந்து அந்த மாதிரி சும்மாவே நம்ம வந்து சாப்பிடலாம். நிறைய காஸ்ட்லியான ஃப்ரூட்ஸ் தான் வாங்கி சாப்பிடணும்ல. அந்தந்த சீஸ்னல் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, இப்போது அந்தந்த சீசனில் அந்தந்த ஃப்ரூட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதை வாங்கி வந்து நம்ம வந்து நிறைய வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸ்டெப் பை ஸ்டெப் தான் வந்து கொண்டு வர முடியும். ஒர்க் அவுட்டும் இருக்கணும், நல்ல உணவு பழக்கமும் இருக்கணும். ரெண்டையும் படிப்படியாக தான் நம்ம வந்து கொண்டு வரணும். அப்படின்னா தான் அது லைஃப் லாங் வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். இந்த ஒர்க் அவுட்டில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்மளோட பாடியில் வந்து நல்ல சேஞ்சஸ் பார்க்க முடியும். நம்மளை வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து பார்க்குறவங்க வந்து திடீர்னு என்ன ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளுக்கு என்ன வந்து மெலிஞ்சிட்டிங்க, உங்களுக்கு சுகர் வந்துட்டான்னு கேட்பாங்க. உடனே நம்ம ஷாக் ஆகி ஸ்ட்ரெஸ்ஸாக எல்லோரும் இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து அக்கறையில் தான் கேட்பாங்க, அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் ரொம்ப நாள் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மகிட்ட நல்ல சேஞ்சஸ் தெரியும். நம்ம முகம்லாம் வந்து கொஞ்சம் ஒல்லி ஆகிட்டு ஒரு மாதிரி வரும். அப்படிங்கும்போது ஃபேஸ்லாம் பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அது ஃபேஸுக்குன்னு தனி ஒர்க் அவுட் இருக்குது. அதெல்லாம் பார்த்து செய்யும்போது நம்ம ஃபேஸையும் வந்து நல்லா வந்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதை வந்து இது பண்ணிடக்கூடாது. ஏன்னா வெயிட் லாஸ்னாலும் நமக்கு அவ்வளோ நம்மளோட ஆரோக்கியம் வந்து நல்ல வந்து இதாகுது. எப்படி என்ன சொல்லுவாங்க, நம்ம லைஃப் வந்து நல்ல ஆரோக்கியம் தான் முக்கியம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஒன்று அஃபெக்ட் ஆனாலும் இன்னொன்று வந்து அஃபெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கும்போது மென்டலி வந்து நம்ம நல்லா ஃபிட் ஆகிடும். மென்டல் ஹெல்த்தும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். அப்படிங்கும்போது நம்ம பிரெயின் வந்து நிறைய ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம மென்டலியும் ஃபிசிக்கலியும் ஃபிட்டாக வந்து இருக்கலாம். லைஃப்பில் நமக்கு எல்லாம் இருந்தாலும் கண்டிப்பாக ஹெல்த் இருந்தால் தான் நம்மளால் ஒரு நல்ல ஒரு
லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும். ஸோ எல்லோரும் வந்து நல்ல டயட்டு, நல்ல ஒர்க் அவுட் எல்லாம் உங்களோட லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.